This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இனி வந்தே பாரத் ரயிலில் முழுக்க முழுக்க சைவம், முட்டை கூட கிடையாதாம், அதிரடி அறிவித்த ரயில்வே. வந்தே பாரத் ரயிலில் கோழிக்கறி, மீன், ஆம்லெட் உள்ளிட்டவற்றை பயணிகள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது எனவும், அந்த ரயிலில் அசைவ உணவை சாப்பிடக்கூடாது என இந்திய ரயில்வே அறிவித்திருக்கிறது. புதுடெல்லி கத்ரா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் முழுக்க முழுக்க சாத்வீக ரயில் என அறிவித்திருக்கிறது இந்திய ரயில்வே. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு முதலாக குஜராத் நகர் காந்தி நகரில் இருந்து மகாராஷ்டிராவில் மும்பையை இணைக்கும் வகையில் வந்தே பாரத் முதல் சேவை தொடங்கியது. பார்ப்பதற்கு அச்சு அசலாக புல்லட் ரயில் போலவே இருக்கும் வந்தே பாரத் ரயில்கள் 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 50 வினாடிகளுக்குள் எட்டும். மேலும் 180 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடியது. எக்ஸ்பிரஸ், சதாப்தி ரயில்கள் விட வேகம் என்பதோடு ரயிலில் பயணிக்கும் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகளும் இதில் வழங்கப்படும். அதிவேக இன்டர்நெட், குளிர்சாதன வசதி, எல்இடி டிவி போன்ற சேவைகளோடு 24 மணி நேரமும் உணவு, குடிநீர் போன்ற வசதிகளோடு பயணிகளுக்கு பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீண்ட தூர பயணியின் போது கூட மிகவும் வசதியாகவும் அதே நேரத்தில் விரைவாகவும் பயணிப்பதாக கூறுகின்றனர் பயணிகள். ஏற்கனவே இந்தியாவின் பல வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்பட உள்ளது. இதற்கிடையே வந்தே பாரத் ரயில்களில் சைவம், அசைவம் என இருவகை உணவுகள் வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் தூய விரதம் இருப்பவர்கள் கோவில்களுக்கு செல்வார்கள். ரயில்களில் வழங்கப்படும் உணவு மற்றும் குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றில் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பல பயணிகள் ரயிலில் வழங்கப்படும் உணவின் தூய்மையை சந்தேகப்படுகின்றனர். காரணம், ஒரே பேண்ட்ரியில் சைவம் மற்றும் அசைவ உணவுகள் ஒன்றாக தயாரிக்கப்படுவதால் தங்களது விரதம் கெட்டுவிடுமோ என சந்தேகத்துடன் உள்ளனர். இந்த நிலையில் பயணிகளின் அச்சத்தை போக்கும் வகையில் திடீர் நடவடிக்கையாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. டெல்லியில் இருந்து கத்தாரா வரை இயங்கும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பயணிகளுக்கு சைவ உணவை மட்டுமே வழங்க இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் பயணிகளுக்கு பிரத்யேகமாக சைவ உணவை வழங்கும் இந்தியாவின் முதல் ரயில் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ரயிலில் புனிதமான வைஷ்ணவி ஆலயத்திற்கு பக்தர்கள் விரதமிருந்து செல்வதால் உணவு குறித்த அச்சம் எனக்கூடாது என்பதற்காக தான் இது ஏற்படலாம். இந்திய ரயில்வேயின் IRCTC மற்றும் சாத்விக் கவுன்சில் ஆஃப் இந்தியா இடையிலான ஒப்பந்தத்தின்படி இந்த ரயில் அதிகாரப்பூர்வமாக முற்றிலும் சைவ உணவு வழங்கப்படும் ரயில் என அறிவிக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.